வணக்கம். உங்கள் விக்கிராஜ். கடலூர் மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல உள்ள ஒரு குறிப்பிட்ட பள்ளியில வேன் வாகனம் ரயில்வே ட்ராக்கை கடக்கும் போது அங்குள்ள ரயில்னால ரொம்ப நொறுக்கப்பட்டு அங்குள்ள மாணவர்கள்லாம் இறந்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பா அதை பத்தி நம்மளும் விசாரிக்கும் போது தெரியும். விபத்துல குறிப்பா ஒரு 3 சிறுவர்களை இறந்ததா சொல்றாங்க. இல்ல 2 சிறுவர்கள் அக்கா தம்பின்னு சொல்லப்படுதுங்க. ஒருத்தங்க சாருமதி, இன்னொருத்தவங்க செலியன். இவங்க 2 பேரோட அப்பா அம்மாவோட நிலவத்தை பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே தினக்கூலி வேலை செய்யறவங்களாக இருக்கிறாங்க. வாகனத்துல இவங்க 2 பேரும் ஏத்திட்டு வேலைக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் ஏற்படுத்திருக்கு. அதுவும் ½ அன் ஹவர்ல அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை செய்தியா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப போற சம்பவம் தான் இருக்கும். இன்னொரு ஒரு நபர் கமலேஷ். இந்த கமலேஷும் இன்னொருத்தவர் விஸ்வேஷ். கமலேஷோட அண்ணன் விஸ்வேஷ் அவருக்கு இந்த விபத்துல இருந்திருக்காரு. ஆனா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருந்தாவும் சொல்றாங்க. ஆனா கமலேஷ் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்ததாகவும் சொல்றாங்க. அவங்களுடைய பெற்றவங்களோட நிலவரத்தை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப எப்படி சொல்றதுங்க, ரொம்ப ரொம்ப யாராலையும் இனிமேட்ல இருந்து அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமான செய்தி சொன்னா கூட அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப துயரமா தாங்க இருக்குங்க. ஏன்னா யாராலையும் அவங்கள ஆறுதல் படுத்தவே முடியாத விஷயம் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்கஜ் சர்மாங்க. இவன் தான் இதுக்கு மெயின் காரணமே சொல்றாங்க. வாகனத்தை ஓட்டின டிரைவரை பத்தி விசாரிச்சா இவர் இந்த மாதிரிலாம் துரிதமா போற மைண்ட்லாம் அவருக்கு இல்ல. எப்பயுமே வழக்கமா ரயில்வே கேட்ல நின்று பொறுமையா தான் போவாரு. கேட் கீப்பர் செய்த மிகப்பெரிய செயலால தாங்க இந்த விஷயமா நடந்ததை சொல்றாங்க. இந்த பங்கேஷ் சர்மா மெத்தனம் ரொம்ப ரொம்ப மெத்தனமாவே இருப்பதாக சொல்றாங்க. வாகனம் அங்க போதா இல்லையான்னு கூட அவர் பார்க்க மாட்டாராம். ரொம்பவே ரொம்ப ரொம்ப மெத்தனமா இருப்பவரான். அடிக்கடி தூங்கிட்டு வரான். இவர் மேல ஆல்ரெடி ரயில்வே துறை மூலியமாவே நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கவா சொல்றாங்க. ஆனா இவரை எங்க வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இருக்கிறவரை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. இதனால இவர் மேல வழக்கு பதிவும் பண்ணிருக்காங்க, சிறைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க சொல்றாங்க. இவருக்கு ஆல்டர்னேட்டா நம்மளுடைய மாநிலத்துல இருந்து ஆனந்தராஜ் ஒருத்தர் கேட் கீப்பரா நியமனம் பண்ணிருக்காங்க. இதுக்கு இவர் முன்னாடியே பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எழுப்புறாங்க. ஆனா ஒன்னே இந்த பதிவு மூலமா நம்ம எல்லாருமே அறியப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பிள்ளைங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. சாருமதியும் செலியனும் இவங்களுடைய அப்பா அம்மா மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸ்கூல்ல டாப்பர்னு சொல்றாங்க சாருமதி. செலியனும் நல்லா படிக்கிற பசங்க. ஒருத்தவங்க டாக்டர், ஒருத்தவங்க IAS. சாதிக்க நினைக்கிறவங்களோட வீட்டில் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறது. இதுக்கு மெயின் காரணம் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அரசாங்க துறையில வேலை செய்யறவங்களோட மெத்தனத்தினாலதான் இந்த மாதிரி இழப்பு நடந்திருக்கு. இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை மினிஸ்டர், நாங்க ஆல்ரெடி அங்க சப்வே கட்டலாம்னு நாங்களே நிதி ஒதுக்கி இருக்கோம். ஆனா அங்க மாவட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்கல சப்வே கட்ட அப்படின்றத சொல்லியிருக்காரு. இனிமேல் இருந்தாவது இந்த மாதிரியான விபத்துல